ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது காரா பூந்தி. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் தான் நான் 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு கடலை மாவுக்கு நான் 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன், அதாவது சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கு. இதே போல மாவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்குது. இப்போ நான் காரா பூந்தி பிழியறதுக்காக நான் பூந்தி கரண்டி எடுத்திருக்கேன். நம்ம ஜல்லிக்கரண்டியில் கூட நம்ம பிழியலாம். ஆனாக்கா ஜல்லிக்கரண்டியோட ஓரம் தட்டையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மாவு ஊற்றும் பொழுது அது கீழே வடிஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் இந்த காரா பூந்தி கரண்டியே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மாவை விட்டு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். பூந்தி எவ்வளோ அழகாக விழுது பாருங்க. பூந்திகள் எல்லாமே ஒரே சைஸ்லேயும் இருக்குது. இப்போ இதே போல் நான் காரா பூந்தியை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பூந்தி நல்லா வெந்து வரட்டும். நம்ம நல்லா திருப்பி போட்டு பூந்தி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பூந்தி நல்லா வெந்து வருது. இப்போ எண்ணெயுடைய சலசலப்பெல்லாம் அடங்கிடுது. இப்போ பூந்தி நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இது எண்ணெயிலிருந்து எடுத்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இதே போல நான் எல்லா காரா பூந்தி மாவையும் பூந்தி பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பை எடுத்து வறுத்து எடுத்துக்கிறேன். இதே போல் முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா காரா பூந்தி, அதில் இந்த முந்திரியையும் சேர்த்துக்கலாம். கூடவே வேர்க்கடலை, தோல் உரிக்காத வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை நான் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் உரிச்ச வேர்க்கடலையை விட தோல் உரிக்காத வேர்க்கடலை தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஃப்ரை பண்ணும்போது. அதனால் தோல் உரிக்காத வேர்க்கடலையை எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நான் 5 பூண்டு பல்லை எடுத்து நல்லா தட்டி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காரா பூந்தி புழிஞ்சோம் இல்லையா, அதே எண்ணெயில் கூட நம்ம ரெடி பண்ணலாம். ஆனால் அந்த பூண்டை பொரிக்கும்பொழுது பூண்டுடைய ஸ்மெல் நிறைய இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இது போல் எல்லாத்தையும் தனித்தனியாக பொரித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதே எண்ணெயில் கூட பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம காரா பூந்தியில் மிக்ஸ் பண்ணியாச்சு. காரா பூந்தி, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பூண்டு, கறிவேப்பிலை இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா இருக்குது. இப்போ இது கூட நான் காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம மாவு பிசையும் போதே உப்பு சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கோம். அதனால் உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருக்கோம். நம்ம காரா பூந்தி கிறிஸ்பியாக எவ்வளவு சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.